بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய அருட்பெரும் கிருபையினால் அவன் நம் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாவை அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வழியின் அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நற்காரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறோம். அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும், நாளை மறுமையிலே மகத்தான வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திற்குள்ளே எப்படியேனும் இடம் பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே முஸ்லிம்கள் பல்வேறு வழிபாடுகளிலே இபாதத்துகளில் தங்களுடைய வாழ்க்கையை அதிலே கடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தொழுகிறோம், நோன்பு இருக்கிறோம், தான தர்மங்களிலே ஈடுபடுகிறோம், உம்ரா ஹஜ்ஜு போன்ற பயணங்களிலே அதிகம் ஆர்வம் காட்டுகிறோம். இதுவெல்லாம் எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெற்றுவிட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நன்மையை அதிகமாக அவனிடத்திலே அடைந்து அதன் மூலமாக நாளை மறுமையிலே அந்த சொர்க்கத்திலே நாம் நம்முடைய இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே மனிதர்கள் இப்படி பல்வேறு வணக்க வழிபாடுகளிலே இபாதத்துகளிலே தங்களுடைய வாழ்க்கையை இயன்ற அளவிற்கு இஸ்லாத்தின்பால் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அதன்பால் அவர்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி மறுமை வெற்றியை முன்னிறுத்தி இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய பல்வேறு வணக்க வழிபாடுகளில் அவர்கள் செலுத்தக்கூடிய கவனத்தை, பல்வேறு இபாதத்துகளில் அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த கவனத்தை, எந்த ஒன்று அவர்களுடைய வாழ்நாட்களில் செய்த அத்தனை இபாதத்துகளையும் அத்தனை வணக்க வழிபாடுகளையும் அவர்கள் செய்த தான தர்மங்களை எல்லாம் அழித்துவிடக்கூடிய, அவற்றையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளக்கூடிய பல்வேறு சில காரியங்களிலே இஸ்லாமிய சமூகம் கவனமற்றவர்களாக, அலட்சியமற்றவர்களாக அந்த காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரணத்திலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் அதிக கவனம் இல்லாதவர்களாக இருந்து வருவதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அவரிடத்திலே ஒரு கேள்வியை அல்லாஹுடைய தூதர் முன்வைக்கிறார்கள். என்னுடைய சமூகத்திலே திவாலாகி போனவர் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு சஹாபாக்கள் பதிலளிக்கிறார்கள், திவாலாகி போனவர்கள் என்றால் யாரிடத்திலே வெள்ளிக்காசுகள் திரம் இல்லையோ, யார் நஷ்டமடைந்து விட்டார்களோ, பொருளாதாரத்தில் யார் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்களோ அல்லது பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறார்களோ, வியாபாரத்தில் நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்களோ, இப்படிப்பட்டவர்கள் தான் திவாலாகி போனவர்கள், எங்களுடைய பார்வையிலே திவாலாகி போனவர்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதருக்கு பதில் உரைக்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். திவாலாகி போனவன் என்றால் நம்முடைய பார்வையில் அப்படி தானே, நாம் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம், வியாபாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், ஒருவர் வியாபாரத்திலே நஷ்டத்தை அடைந்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய பார்வையிலே அவர் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, திவாலாகி போயிட்டாரு என்று சொல்லி தான் நாம் சொல்லுவோம். அப்படித்தான் மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலான மனிதர்கள் யாரிடத்திலே பொருளாதாரத்தில் இழப்பை சந்தித்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திவாலாகி போனவர்கள், யாரிடத்திலே பொருளாதாரம் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லையோ அவர்களெல்லாம் திவாலாகி போனவர்கள் என்ற பாணியிலே சஹாபாக்களும் அதே ஒரு எண்ணோட்டத்திலே அந்த பதில் அளிக்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், திவாலாகி போனவர் என்று சொன்னால் என்னுடைய சமூகத்தில் யார் திவாலாகி போனவர் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பார். எப்படி சந்திப்பார் என்று சொன்னால், அவரிடத்திலே தொழுகைகள் இருக்கும், நோன்புகள் இருக்கும், தான தர்மங்கள் இருக்கும், இப்படி ஏராளமான நன்மைகளுடைய மூட்டைகளோடு அல்லாஹ்வை அவர் சந்திப்பார். சந்திக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ் அவரிடம் இருந்த அந்த நன்மைகளை எல்லாம் எடுத்து மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவான். கடைசியிலே அவர் ஒன்றுமே இல்லாமல் நரக படுகொலையை நோக்கி அவர் தள்ளப்படுவார். ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அந்த ஹதீஸிலே விளக்கம் அளிக்கிறார்கள்,
அவர் யாரேனும் திட்டி இருந்தால், யாரையேனும் அடித்திருந்தால், பிறருடைய சொத்துக்களை அநாகரியான முறையிலே அவர் அபகரித்திருந்தால், சூறையாடி இருந்தால், பிறருடைய பொருட்களை அவர் சுரண்டி இருந்தால், பிறரை திட்டி இருந்தால், பிறருடைய மனம் புண்படும்படி அவர் நடந்திருந்தால், அல்லாஹ் அவரிடத்திருக்க நன்மைகளை எல்லாம் பறித்து அந்த நன்மைகளை எல்லாம் யார் அவரால் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் பங்கிட்டு கொடுத்து விடுவான். ஒரு கட்டத்திலே இன்னும் அவரிடத்திலே நன்மையே இல்லை என்று சொன்னால், நாம பல நன்மை மூட்டைகளோடு அல்லாஹ்வின் முன்னிடத்திலே நிற்கிற பொழுது நம்ம நோக்கி ஒரு 10 பேர் குற்றச்சாட்டை வைக்கிறான். அல்லாஹ் என்னை பத்தி இவன் அவதூறை பரப்பி விட்டான், என்னிடத்தில் இருக்க பொருளாதாரத்தை எனக்கு தெரியாமல் இவன் சுரண்டி விட்டான், என்னை இவன் திட்டி விட்டான், என்னை இவன் அடித்து விட்டான் என்று சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் நம்மை நோக்கி எழுகக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நம்ம இடத்துல நன்மையெல்லாம் பறித்து அவரிடத்தில் கொடுத்து விடுவான். ஒரு கட்டத்தில் நம்ம இடத்துல நன்மை எந்த நன்மையும் இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் இன்னும் 2 பேர் எந்திரிச்சு நிற்பாங்க, அல்ல எனக்கு இவன் அநியாயம் செஞ்சிருக்கிறான், அப்போ இவன் இருந்து நன்மை எடுத்து அவனிடத்தில் கொடுக்க முடியாத காரணத்தினால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவ மூட்டைகளை அல்லாஹ் அள்ளி இவன் தலையிலே கட்டி கடைசியிலே திவாலாகி போனவன் என்று யார் என்று சொன்னால், நாளை மறுமையிலே மகத்தான நன்மைகளோடு வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் செய்த இந்த தீமைகளின் காரணமாக, அவன் செய்த அவதூறுகளின் காரணமாக, அவன் ஈடுபட்ட அந்த திருட்டுகளின் காரணமாக, பிறருடைய சொத்துக்களை அநாகரிகமான முறையில் அபகரித்ததின் காரணமாக, இந்த காரியங்களினால் அவன் நாளை மறுமையிலே திவாலாகி போய் எந்த நன்மையும் இல்லாமல் மேலும் பாவமூட்டைகள் அவன் மீது அடுக்கப்பட்டு நாளை நரக படுகொலையை நோக்கி தள்ளப்படுவான். அவன் தான் திவாலாகி போனவர் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் விளக்கம் அளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை செய்து வந்தாலும், ஏராளமான இபாதத்துகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து வந்தாலும், இது மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிறோமா? இன்னும் ஒருபடி சொல்ல போனால், நம்மிடத்தில் இந்த தருணத்தை விட இன்னும் நாம் அஞ்ச வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எது ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சொன்னால், நாம் பிறருக்கு அநியாயம் செய்து, நாம் பிறரிடத்துக்கு செய்த துன்பத்தின் காரணமாக அந்த அநியாயம் செய்யப்பட்டவர் நமக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனை இருக்குது பாருங்க, அந்த பிரார்த்தனைக்கு தான் நாம் அதிகம் பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் எந்த காரணத்திற்கொண்டும் நம்மை குறித்து நம்முடைய எதிரிகள் அல்லது நம்மால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பிரார்த்தனை நமக்கு எதிரான பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் எந்த மனிதரின் மூலமாகவும் சென்று விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார், இத்தகைய தாவத்துல் மருளுவும், அநீதி செய்யப்பட்டவருடைய அந்த பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அவருக்கும் அவர் செய்த அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை. அல்லாஹ் டைரக்டா அதை அங்கீகரிக்கிறான். நாம் ஒருவருக்கு அநியாயம் செய்து ஒரு அக்கிரமம் செய்து நம்மால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டார் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில எந்த திரையும் இல்லாமல் அவர் காஃபிர் இறை மறுப்பாளராக இருந்தாலும் சரிதான். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் செய்யக்கூடிய அநியாயம் கிடையாது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் செய்யக்கூடிய எந்த மனிதனுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அநியாயம் என்பது அதற்கு எதிராக அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தித்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை டைரக்டா என்ன செய்யறான், அங்கீகரிக்கிறான். இதற்கு ஏதாரமான வரலாறுகளை சான்றுகளை நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் அது இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சி. பலரும் சொல்வார்கள் உமருடைய ஆட்சி என்பது மிக சிறந்த ஒரு ஆட்சி என்று சொல்லி பல தலைவர்கள் இன்றைக்கும் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவருடைய காலத்திலே இஸ்லாமிய மார்க்கமும் இஸ்லாத்துடைய நிலப்பரப்பும் அப்படியே பெருகி கொண்டே போகிறது. அவங்க ஆட்சியில் பல்வேறு எல்லைகள் இஸ்லாத்தை நோக்கி சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்னுடைய ஆட்சியை சீராகவும் சிறப்பாகவும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். அப்படி பல்வேறு பகுதிகளும் பல்வேறு மக்களும் அந்த இஸ்லாத்தினுடைய ஆளுகைகள் கீழ் வருகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆங்காங்கே ஆளுநர்களையும் இஸ்லாத்தினுடைய பிரதிநிதிகளையும் நியமித்து தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பகுதியாக கூஃபா என்ற பகுதி உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாத்தினுடைய அந்த அந்த பிரம்மாண்டமான அந்த ஆட்சியின் கீழ் அது வருகிறது. வந்த உடனேயே அந்த கூஃபாவுடைய பகுதிக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சாது பின் அபி வக்காஸ் என்ற அந்த நபித்தோழர் என்ன செய்யறாங்க, அந்த பகுதிக்கு ஆளுநராக கவர்னராக உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கிறார்கள். நியமித்த மாத்திரத்திலேயே அங்கு அவருடைய ஆட்சி சிறப்பாக அவர்களும் செய்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவமாக அந்த ஆட்சி அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா,
அந்த யார் இந்த சாதி இப்னு அபி வக்காஸ் யாரு? அவங்க அஸரத்துல் முபஸ்ஸரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட 10 நபித்தோழர்களில் முக்கியமான ஒரு நபித்தோழர் தான் இந்த சாத் ரலியல்லாஹு அவர்கள். அப்படிப்பட்ட அந்த சாத் ரலியல்லாஹு அவர்கள் மீது அந்த கூஃபா என்ற பகுதியில் இருந்து ஒரு தலைமையை நோக்கி என்ன செய்கிறது, ஒரு குற்றப்பத்திரிகை வருகிறது. அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்து அங்கிருந்து ரைஸ் ஆகி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வருது. இந்த மாதிரி சாதுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, எங்களுக்கு வந்து அது முக்கியமான குற்றச்சாட்டாக எங்களுக்கு முறையாக அல்லாஹ் சொன்னதுபடி எனக்கு அவர்கள் தொழுகை நடத்தவில்லை, பொருளிலே பங்கிடுவதிலே சமமாக அவர் பார்ப்பதில்லை, எங்களிடத்திலே நளினமாக அவர் நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஏராளமான குற்றச்சாட்டுகள் யார் மேல வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சாது ரலியல்லாஹு அவர்கள் மீது உமர் அவர்களுக்கு வருகிறது. வந்தவன் ஆனா சாது அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அம்மார் ரலியல்லாஹு அவர்களை உடனடியாக கூஃபா பகுதிக்கு என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. அனுப்பி நீங்கள் செல்லுங்கள், சென்று அந்த கவர்னர் பதவி நீங்க கையில் எடுங்க, சாது அவர்களை கவர்னர் பதவியிலிருந்து கீழே இறக்குங்க. ஏன்னா ஒரு ஆட்சியாளரை அவருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வைத்து விசாரணை செய்தால் அந்த விசாரணை சரியான விசாரணையாக அமையாது. ஆட்சி பொறுப்புல இருந்து அவரை கீழே இறக்குங்க, குற்றவாளி கூண்டிலே அவரை ஏற்றுங்கள், நீங்க போய் பொறுப்பை கையில் எடுங்க, கவர்னர் ஆகுங்க, நீங்க அந்த விசாரணையை துவக்குங்கள் என்று சொல்லி ஓரிரு சகாபாக்களையும் சேர்த்து அனுப்பி என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அம்மார் ரலியல்லாஹு அவர்களை அங்கே ஆட்சி பொறுப்பில் அமர்த்தி விடுகிறார்கள். உடனே அம்மார் அவர்கள் இன்னும் சில சகாபாக்கள் சேர்ந்து இந்த சாது பின் அபி வக்காஸ் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலாக ஏறி இறங்குகிறாங்க, எல்லா இறை இல்லங்களிலும் ஏறி இறங்கி இவங்களை பற்றிய ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. போற பள்ளிகளை எல்லாம் அப்படிலாம் இல்லையே, எங்களிடத்தில் நீதியாக நடக்கிறாரே, நல்ல முறையிலே அவர்கள் எங்களிடத்திலே பழகுகிறாரே, பொருட்களை நல்ல விதத்திலே பங்கிட்டு கொடுக்கிறாரே, நல்ல விதத்திலே அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் என்று சொல்லி போற எல்லா பள்ளிவாசல்களையும் ரிப்போர்ட் நல்ல விதமாகவே வருகிறது, எந்த எதிரான ரிப்போர்ட்டும் இல்லை. கடைசியாக பனு அபோஸ் என்று தொழக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே விசாரணை, அதான் கடைசியாக விசாரணை நடைபெறக்கூடிய இடம், அந்த இடத்துல விசாரிக்கிற பொழுது அப்போ கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் கத்தாதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு அப்போ அவர் சொல்லுகிறார், நானா இது இந்த குற்றச்சாட்டை சொல்லல, நீங்க விசாரணை நடத்துகிற காரணத்தினால் நான் அந்த குற்றச்சாட்டை உங்களிடத்தில் நான் முன்வைக்கிறேன் என்று சொல்லி விசாரணை நடைபெறுகிற பொழுது கூட்டத்தில் இருந்து எந்திரிச்ச அந்த கத்தாதா என்பவர், இவர் எங்களிடத்திலே நளினமாக நடக்கவில்லை, எங்களிடத்திலே பொருளை பங்கிட்டு கொடுப்பதில்லை, சரியான முறையில் அவர் பங்கிட்டு கொடுப்பதில்லை, ஏற்றத்தாழ்வு காண்பிக்கிறார், இறைவன் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலே எங்களுக்கு தொழுகை நடத்தவில்லை என்று சொல்லி ஏராளமான குற்றச்சாட்டுகளை என்ன செய்கிறார் என்று சொன்னா அந்த நபர் சாது மீது வைக்கிறார். வைத்த மாத்திரத்திலேயே சாது அவர்கள் உடனே, ஏன்னா அப்படி செய்யாத காரணத்தில் ஒரு பொய்யுக்காக, ஏன்னா சாதையே எடுத்து நம்ம குரல் கொடுத்துட்டோம்ல, கவர்னரையே நம்ம ஆட்டி பார்த்துட்டோம்ல என்பதற்கான ஒரு பெருமைக்காக, ஒரு முகஸ்துதிக்காக அப்படிப்பட்ட செயலை என்ன செஞ்சிட்டார், அந்த கத்தாதா செய்து விட்டார். செய்த உடனே சாது அவர்களை நோக்கி சொல்கிறார்கள், வல்லாஹி உன் மீது நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன்னை நோக்கி நான் 3 பிரார்த்தனைகளை உனக்கு எதிராக நான் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு 3 பிரார்த்தனையை சாது அந்த சபையிலேயே மேற்கொள்கிறார்கள். அதிலே முதலாவது ஒரு பிரார்த்தனை, யா அல்லாஹ், இவர் கூறுகிற இந்த கூற்றில் இவர் பொய்யராக இருந்தால் அல்லது முகஸ்துதிக்காக, பெருமைக்காக, பேருக்காக இந்த குற்றச்சாட்டுகளை அவர் என் மீது வைத்தார் என்று சொன்னால் அவருடைய ஆயுள் காலத்தை நீ நீட்டித்து கொடுத்து விடு. நல்ல துவாவான தெரியுது, அப்படிதான் நமக்கு தெரியும் பார்க்க. அவர் ஆயில நீட்டி, நம்ம அப்படித்தானே கேட்போம், நீண்ட ஆயில கூட, நிறைவேற்ற குறைவற்ற செல்வத்தை கூடன்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்கிறோம்ல, அப்படிதான் நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி அவங்க பிரார்த்தனை செய்கிறார்கள், நல்ல பிரார்த்தனை மாதிரி நமக்கு தெரியும். முதல் பிரார்த்தனை, அவருடைய வாழ்நாளை நீ அதிகப்படுத்தி கொடுத்து விடு. நீ எவ்வளவு, இரண்டாவது பிரார்த்தனை, நீ எவ்வளவு வாழ்நாளை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறாயோ அதே போன்று அவருடைய வறுமையையும் நீ நீட்டித்து கொடுத்து விடு. வாழ்நாட்களையும் அதிகப்படுத்து, வறுமை வாழுகிற காலமெல்லாம் அவர் வறுமையிலே அந்த வறுமையை அவருக்கு நீட்டித்து கொடுத்து விடு. மூன்றாவது பிரார்த்தனை, அவருடைய கடைசி காலத்தை ஒரு குழப்பம் நிறைந்தவராக அவரை மாற்றிவிடு என்று சொல்லி அந்த கோபத்தில் 3 பிரார்த்தனைகளை அவருக்கு எதிராக அந்த சபையிலேயே சாதுவின் அபி வக்காஸ் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விடுகிறார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஜாபிர் அவர் பின்னால் அறிவிக்கிறார்கள், இந்த சாதுடைய இந்த பிரார்த்தனைக்கு பிறகு பல காலங்களுக்கு பிறகு நாங்கள் அந்த மனிதரை கண்டோம். யார்? அந்த கத்தாதாவை கண்டோம். அவருக்கு வாழ்நாட்கள் எந்த அளவிற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், நம்முடைய மனிதர்களுக்கு முடி வளரும், உடம்புல பல்வேறு தலையில முடி வரும், பல்வேறு பகுதிகளிலும் முடி வளர்கிறது. அந்த சாதை நாங்கள் கண்டோம், கடைசி காலத்தில் அவரை கண்டோம். அவருடைய வாழ்நாள் எந்த அளவிற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு சொன்னால், பெரும்பாலும் மனிதர்களில் எல்லா இடத்துலையும் முடி வளர இந்த புருவ முடி வளராது. ஒரு லிமிட்டுக்கு மேல பெரும்பாலும் இந்த புருவ முடி வளராது.
ஆனால் அவரை கண்டோம், இந்த புருவமுடி வளர்ந்து வளர்ந்து அவர்களுடைய கண்களை மறைத்துக் கொண்டிருந்தது. இந்த புருவமுடி வளர்ந்து கண்கள் மறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த புருவமுடி தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்நாட்கள் நீட்டித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அவரை பார்த்தோம், கடைசி காலத்தில் கண் தெரியாமல், அந்த வறுமையிலே கண்ணும் தெரியாமல், ரோடுகளிலே செல்லுகிற பொழுது, சாலைகளில் செல்லுகிற பொழுது எதிர்வரக்கூடிய ஆட்களில் மேலெல்லாம் முட்டி மோதி இப்படி ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு காலத்தாக அந்த மனிதர் கடைசியிலே புலம்பிக் கொண்டிருந்தார். சாதினுடைய பிரார்த்தனை என்னுடைய விஷயத்திலே பலித்து விட்டது. சாது எனக்கு எதிராக செய்த அந்த பிரார்த்தனை அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் அங்கீகரித்து விட்டான் என்று புலம்பியவராக அவருடைய கடைசி காலத்தில் அவரை நாங்கள் கண்டோம் என்ற செய்தியை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து நாம் பெற வேண்டிய எத்தனை பிரார்த்தனை சாது அவர்கள் செய்திருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தேவைகளை அவர்கள் கேட்டிருப்பார்கள், எவ்வளவு குற்றம் குறைகளை சொல்லி காண்பித்திருப்பார்கள். ஆனால் இந்த பிரார்த்தனையை கண்ணுக்கு எதிரே கண்டது போல அவர்கள் வேற பிரார்த்தனை கண்டிருப்பார்களா? அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கும் நமக்கு நாம் யாருக்கேனும் அநியாயம் செய்து விட்டோம் என்று சொன்னால், அவர் நமக்கு எதிராக கையேந்து விட்டார் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவருக்கு அதற்கான அந்த பதிலை அல்லாஹ் அவருக்கு முன்னாடி காமிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், நுஃபைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அம்ர் இப்னு நுஃபைல். யார் இவர் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடியே ஏகத்துவ மார்க்கத்திலே இருந்த ஒரு மனிதர். இந்த அம்ர் இப்னு நுஃபைல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், காஃபாவுடைய அந்த செவற்றிலே சாய்ந்து கொண்டு, மனிதர்களை குறைசி குலத்தாரே, உங்களில் என்னை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் வேறு எவனும் இல்லை என்று சொன்னவர். எப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே அந்த மக்களை கூப்பிட்டு சாய்ந்து கொண்டு, குறைசி குலத்தாரே, உங்களில் எவனும் என்னை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் என்னை தவிர யாருமே இல்லை. எப்படி அவருக்கு அந்த மார்க்கம் கிடைத்தது என்று சொன்னால், அவர் பல்வேறு மிக தெளிவாக எந்த சிலைகளையும் வணங்க மாட்டார், எந்த தெய்வங்களுக்கும் சஜிதா செய்ய மாட்டார். அவருக்கு சாம் நாட்டை நோக்கி புறப்படுகிறார். மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சரியான கொள்கை எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாம் நாட்டை நோக்கி புறப்படுகிறார். புறப்படக்கூடிய வேளையிலே இடையிலே ஒரு யூத அறிஞரை சந்திக்கிறார். யூத அறிஞரை சந்தித்து, உங்களுடைய மார்க்கத்தை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள், நான் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடும், எனவே எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அந்த யூத அறிஞரிடம் சொல்லுகிற பொழுது அந்த யூத அறிஞர் சொல்லுகிறார், நான் இந்த மார்க்கத்தை உனக்கு நான் சொல்லித் தருவேன், அல்லாஹுடைய அந்த தண்டனையில் ஒரு பங்கை நீ எடுத்துக்கொண்டாலே தவிர இந்த மார்க்கத்தில் நீ இருக்க முடியாது, யூத மார்க்கத்தில் நீ இருக்க முடியாது என்று சொன்ன மாத்திரத்திலே, நானே அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்துதான் ஓடோடி வந்திருக்கிறேன், விரண்டோடி வந்திருக்கிறேன், அதுல அவ்வளவு பெரிய பங்கு இல்லை, ஒரு சிறு துளியை கூட நான் தாங்க மாட்டேன், அதனால் எனக்கு வேற மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு சொன்ன உடனே அந்த யூத அறிஞர் சொல்கிறார், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை தவிர வேற எந்த மார்க்கமும் இருக்க முடியாது, ஏகத்துவ மார்க்கமாக இருக்கவே முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போன்று ஒரு கிறிஸ்தவ அறிஞரை சந்திக்கிறார். அவரிடத்திலும் இதே மாதிரி போய் கேட்கிறாங்க, உங்க மார்க்கத்தை எனக்கு கற்றுத்தாங்க, நான் பின்பற்றக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கிறிஸ்தவ அறிஞரும் அல்லாஹுடைய அந்த தண்டனையில் பெரும் பங்கை நீ ஏற்றுக்கொள்ளாத வரை இந்த மார்க்கத்தில் நீங்க இருக்க முடியாது, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்க முடியாதுன்னு சொன்ன மாத்திரத்திலே அதே டைலாக், நானும் அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்துதான் ஓடோடி வந்திருக்கிறேன், அதுல சின்ன துளியை கூட என்னால தாங்க முடியாது, எனவே வேற மார்க்கத்தை சொல்லித்தாருங்கள் என்று சொல்லும் போது அவரும் என்ன சொல்கிறார் கேட்டால், ஏகத்துவ மார்க்கமாக இப்ராஹிம் நபி காட்டி தந்த மார்க்கம், அதை தவிர அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, அவருடைய மார்க்கம் தான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த மார்க்கத்தை இப்படி கற்றறிந்து பின்பற்றுகிறார். நபிக்கு இஸ்லாம் வரல, நபி இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே மரணித்த ஒரு மனிதர். அப்போ இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்திலே பெண் குழந்தைகளை எல்லாம் மக்காவிலே என்ன செய்வாங்கன்னா உயிரோடு புதைப்பார்கள். புதைக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்ன செய்வார், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வார். இங்கே பார், பிள்ளைய வளர்க்கிறாருந்தா நான் கூட பொருளாதாரம் தருகிறேன், இல்ல கொலை தான் செய்வேன், உயிரோட தான் புதைப்பேன் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தை என்னிடத்தில் தந்துவிடு, நான் வளர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பல பெண் குழந்தைகளை இன்றைக்கு நாம் அனாதை இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்பே அனாதை இல்லம் நடத்தியவர் இந்த அம்ர் பின் நுஃபைல் என்று சொல்லப்படக்கூடியவர். வாங்கி அவர்கள் பருவ வயதை அடைந்த உடனே திருப்பியும் பெற்றோர் இடத்துல கொண்டு போய் கொடுப்பாங்க, நீ வளர்க்கிறியா இல்லை நானே பார்த்துக்கிறவா, ஒத்துக்கிட்டா கொடுத்துட்டு வந்துருவாங்க, இல்லைன்னு சொன்னா அவரே பராமரிக்கக்கூடிய அந்த வேலைகளையும் பார்த்த அப்படிப்பட்ட ஒரு பேரர் நபிகள் நாயகத்துடைய பாசறையில் வளரக்கூடிய சைத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சைத்துடைய அந்த நபித்தோழர், அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய விஷயத்துல ஒரு பிரார்த்தனை நடக்குது. ஒரு பெண்மணி சைத்துடைய அந்த இடத்த இருக்குல்ல, அந்த வீட்டில் ஒரு பகுதி என்ன செய்கிறாங்கன்னா அபகரிச்சுக்கிறாங்க. அபகரித்து விட்டு இது என்னுடைய பகுதி என்று சொல்லி சைத் அவர்களுக்கு எதிராக என்ன செய்யறாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை என்ன செய்யறாங்க, முன்வைக்கிறாங்க. முன்வைத்த மாத்திரத்திலேயே எவ்வளவோ பேசி பார்த்தும் சரியா வரல. உடனே சைத் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள்,
யார் ஒரு சான் இடத்தை அநியாயமான முறையில் அபகரிக்கிறாரோ, நம்ம பார்க்குறோம் அசால்ட்டாக ஒரு அடி 2 அடி ஆட்டையை போட்டு கட்டிடுறோம். வீடு கட்டக்கூடிய நேரத்தில் ஒரு பக்கத்து இடமா கிடக்க, பரவாயில்ல சேர்த்து கட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏமாத்திக்கிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய அந்த சைத் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், யார் ஒரு சான் இடத்தை அநியாயமான முறையிலே அபகரிக்கிறாரோ அதே போன்று அந்த பூமி பரப்பிலிருந்து 7 வானங்கள் வரை செல்லக்கூடிய பகுதியை 7 மடங்காக ஆக்கி அல்லாஹ் மாலையாக அவருடைய கழுத்திலே நாளை மறுமை நாளிலே தொங்க விட்டு விடுவான். அப்பேற்பட்ட அதை அறிந்த நான் எப்படி இன்னொருத்தியுடைய அந்த இடத்தை நான் அபகரிப்பேன் என்று சொல்லிவிட்டுட்டு, அவள் சொல்ற கூட்டில் அவள் பொய்யராக இருந்தால், அந்த பெண்மணி எனக்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டை அவள் சொல்லுவராக இருந்தால், அவளுக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அவருடைய பார்வையை நீ பறித்து விடு. செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அவர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார், அநியாயமான முறையில் அவர் இடத்தை அவர் அபகரித்திருக்கிறார். அதற்கு எதிராக சைத்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அவருடைய பார்வையை நீ பறித்து விடு, அந்த வீட்டையே அவளுக்கு சவக்குழியாக நீ மாற்றிவிடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கையேந்தி விட்டார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த நபர் சொல்லுகிறார், பிற்காலத்திலே அந்த பெண்மணியை நாங்கள் பார்த்தோம், அவள் கண் பார்வை அற்றவர்களாக தன்னுடைய வீட்டினுடைய செவற்றை தடவி தடவி நடந்து கொண்டு வந்தால், ஒரு நாள் அவளுடைய வீட்டின்குள்ளே இருந்த அந்த கிணற்றிலேயே விழுந்து அதுவே அவளுக்கு சவக்குழியாக மாறி போய்விட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செய்தவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களிலே எத்தனையோ பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருப்பார்கள், எத்தனையோ குற்றம் குறைகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். ஆனால் இந்த பிரார்த்தனையை அவர்கள் கண்டது போல வேறு பிரார்த்தனை கண்டது உண்டா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது? நம்முடைய வணக்கங்களை எல்லாம் அழித்து விடுமே. நாம் செய்ய இத்தனை ஆண்டுகள் நாம் செய்த நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற பயணங்கள் அனைத்தையும் நாசமாக்கி விடுமே. நாம் செய்த தான தர்மங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுமே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை நமக்கு எதிராக பிற மனிதரிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் எந்த பிரார்த்தனையும் சென்று விடக்கூடாது என்று சொன்னால், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம மற்ற இதிலே எல்லாம் கவனம் செலுத்துகிறோம். மற்ற இபாதத்துகளிலே வணக்கங்களிலே கவனம் செலுத்தக்கூடிய நாம், நமக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் எக்காரணத்திற்கொண்டும் சென்று விடக்கூடாது என்று சொன்னால், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நன்மக்களாக நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதர்களாகிய நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு, சந்தோஷத்திற்கு காரணமாக பல்வேறு விஷயங்களை இந்த உலகத்திலே நாம் செய்து வருகிறோம். குறிப்பாக நாம் உண்ணுகிற உணவு, நாம் உடுத்துகிற உடை, நாம் இருக்கக்கூடிய இல்லங்கள், வீடுகள், நாம் பயணிக்கக்கூடிய வாகனங்கள், இதுவெல்லாம் மனிதர்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி அதை வடிவமைத்துக் கொள்கிறோம். இன்னும் சில பேருடைய அந்த நகைச்சுவையான நடவடிக்கைகள், கோமாளித்தனமான நடவடிக்கைகள், அதை ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி மனிதர்கள் இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நடக்கிற பல்வேறு காரியங்களை அவனுடைய சந்தோஷத்திற்குரிய காரணமாக எடுத்துக்கொள்கிறான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான என்டர்டெயின்மெண்ட், ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள். அப்படிப்பட்ட சந்தோஷங்களை நோக்கி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? அதிகம் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படி மனிதர்கள் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களில் சில காரியங்களை அவனுடைய சந்தோஷத்திற்குரிய காரியமாக அவன் எடுத்துக்கொள்கிறானோ, அதை நோக்கி அவன் பயணிக்கிறானோ, அதில் ஈடுபாடு காட்டுகிறானோ, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் மனிதர்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை அவனுடைய சந்தோஷத்திற்குரிய காரியமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அல்லாஹுவை அதிக சந்தோஷப்படுத்தக்கூடியதாக, அவனுடைய முகத்திலே அதிகப்படியான சிரிப்பை, ஒரு சந்தோஷத்தை வர வைக்கக்கூடியதாக சில காரியங்களை அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஏராளமான காரியங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹுடத்திலே திருப்தியை பெற வேண்டும், அவனிடத்திலே நெருக்கத்தை பெற வேண்டும் என்று எண்ணக்கூடிய முஸ்லிம்கள் இது மாதிரியான காரியங்களிலே அதிகம் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாகவும் அதை தொடர்ச்சியாக செய்து வரக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களில் மிக முக்கியமான இடத்தை வைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லாஹ் இடத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை என்பது, அவனிடத்திலே கையேந்தக்கூடிய அந்த பிரார்த்தனை என்பது எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான பாலைவனத்திலே, வனாந்திரமான ஒரு பாலைவனத்திலே தன்னுடைய ஒட்டகத்தை தவறவிட்ட ஒருவன், ஒட்டகம் என்று சொன்னால் அதில் தான் அவனுக்கு தண்ணி இருக்குது, உணவு இருக்குது, தன்னுடைய பொருட்கள் எல்லாம் இருக்கிறது.
போய் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்திற்கு அடியிலே நிப்பாட்டி விட்டு ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு ஓய்வெடுக்க சென்ற ஒரு மனிதன் முழிச்சு பார்க்கும்போது ஒட்டகம் இல்லை. நடு சென்று போயிட்டான், பாதி தூரம் பாதி தொலைவு போயிட்டான், வழி தெரியல, எங்கிட்டு போவோன்னு தெரியாது. ஒட்டகத்தை தொலைத்து விட்டான். குடிக்க தண்ணீர் இல்லை, சாப்பிட உணவில்லை, வந்த வாகனம் இல்லை, எதுவுமே இல்லை. தேடி சென்று அலைகிறார். அலைந்து அலைந்து பார்த்துக்க எதுவும் கண்டுபிடிக்க முடியல. தாகத்தின் வெளிப்பாடாக நான் எந்த இடத்தில் ஒட்டகத்தை தொலைத்தனோ அதே இடத்தில் போய் சாய்ந்து நான் சாகும் வரை அங்கே தூங்க போறேன், உறங்க போறேன் என்று சொல்லிவிட்டு போய் படுத்து விடுகிறார். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப முழிக்கிறார். முடிஞ்சிருச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஒட்டகம் காணா போயிடுச்சு, ஓடிருச்சு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எந்த திசையில போறேன்னு தெரியாது. நடு பாலைவனம். எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் பாதி தூரத்துல உயிர் போயிடும். சரி, இந்த இடத்துல படுத்து நிழலா இருக்குது, இங்கே படுத்து உயிரை போகட்டும் என்று சொல்லி படுத்து விடக்கூடிய மனிதர் திடீரென்று முடித்து பார்க்கும்போது காணாமல் போன ஒட்டகம் அவர் முன்னால் நிற்கிறது. உணவுப் பொட்டலங்கள் இருக்கிறது, தண்ணீர் கிடைத்து விட்டது, வாகனம் கிடைத்து விட்டது, அவர் தொலைத்த அத்தனை பொருட்களும் அவருக்கு முன்னால் இருக்கிறது. வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற ஒரு மனிதனுக்கு அதை பார்த்தால் எப்படி சந்தோஷப்படுவானோ, எப்படி தலைகீழாக குதிப்பானோ, எப்படி அவனுடைய மகிழ்ச்சி அளவில்லாமல் இருக்குமோ, அதே போன்று பாவம் செய்த அடியார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற பொழுது, அவனிடத்திலே மீளுகிற பொழுது, தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அவனிடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் அளவற்ற சந்தோஷம் அடைகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ இந்த பிரார்த்தனைகளை நமக்கு தேவைகளே இல்லாதவர்களா? எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. இந்த பிரார்த்தனை விஷயத்தில் ரொம்ப வந்தா போறட்டும், வரலன்னா போகட்டும் என்பது மாதிரி ஒரு உரிமை இல்லாமல் நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு? சும்மா அல்லாஹ் கிட்ட போட்டு வைப்போமே. ஒரு பிரார்த்தனை தொடர்ச்சி செஞ்சுட்டு வருவோம்னு வச்சுக்கிறீங்களேன். சைக்காலஜிக்கலா எப்படி மாறி போயிருன்னு கேட்டா, ஒரு தேவையை கேட்போம், கேட்கும் போது நடக்காது, ஒரு மாசம் ஆயிரும், ஒரு வருஷம் ஆயிரும், அல்லாஹ் அதை கொடுத்துருக்க மாட்டான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோல சொல்லிட்டு போயிருவோம். உளப்பூர்வமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். அது பிரார்த்தனைன்னு வந்து அல்லாஹ் இடத்துல தொழுகைக்கு பின்னாடி உட்கார்ந்தால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன் ஒடியாரும். அப்படிதான் ஒடியாரும். அது உளப்பூர்வமா இருக்குமா? எப்படி நீங்கள் ஆரம்பத்திலே அந்த தேவை இருக்கும் போது அல்லாஹ் இடத்திலே உரிமையோடு அல்லாஹ் நீ தான் கொடுக்கணும், நீ கொடுத்தா மட்டும்தான் உண்டு என்று கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை காலப்போக்கில் அந்த பிரார்த்தனை சில பேருக்கு இல்லாமல் போய்விடும். சில பேருக்கு இருந்தாலும் கூட ஒரு ஃப்ளோல ஏதோ ஒன்று ஒப்பிக்கிற மாதிரி. அரபில பிரார்த்தனை செஞ்சா நமக்கு அரபி தெரியாது. அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு இதா சொல்லுவோம்ல, ஒரு மந்திர சொற்கள் மாதிரி அது பாட்டுக்கு அந்த ஃப்ளோல அப்படிப்பட்ட பிரார்த்தனை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக. இன்னும் இந்த பிரார்த்தனை செய்வதற்கு சில நேர காலங்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நிர்ணயித்து தராங்க. இந்த பல நேரங்களில் நாம் பிரார்த்தனை செய்தாலும் குறிப்பிட்ட இந்த டைம் எல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற நேரங்களில் செய்யக்கூடிய பிரார்த்தனையை விட குறிப்பிட்ட இந்த தருணங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பவர் இருக்குது. அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிக்காமல் அவர்களை வெறுங்கையோடு அல்லாஹ் அனுப்புவதில்லை என்பதாக எல்லாம் குறிப்பாக அந்த சகருடைய அந்த நேரத்திலே இரவை மூன்றாக பிரித்து தகஜத்துடைய அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை என்பது அல்லாஹ்வே கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து கேட்பதாக, அதாவது அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவது. அல்லாஹ் அதுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து கேட்கிறான். கேட்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் யாரேனும் அந்த நேரத்திலே எந்திரிச்சு எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, நம்முடைய புள்ள குட்டி எல்லாம் மனைவி எல்லாம் தூங்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் எந்திரிச்சு அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை, அல்லாஹ் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். என்னிடத்திலே கேட்பவர்கள் யாரும் இல்லையா, அவரை நான் அள்ளி கொடுக்கிறேன். என்னிடத்திலே பிரார்த்தனை செய்பவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்பதாகவெல்லாம் அல்லாஹ்வே என்ன செய்யறான்? ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த பிரார்த்தனையை கேட்க சொல்லி அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அந்த பிரார்த்தனையை நாம் செய்ய, அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை, ஏன்னா மற்ற நேரங்களில் செய்யக்கூடிய பிரார்த்தனையை விட, மற்ற தொழுகையில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை விட இந்த மாதிரியான தருணங்களில், அதே போன்று வெள்ளிக்கிழமை என்பது எப்படிப்பட்ட நாள்? சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது இந்த வெள்ளிக்கிழமை தான். அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான். சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டதும் பூமிக்கு அனுப்பப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமை தான். இந்த கியாமத் நாள், மறுமை நாள் நிகழப்போவதும் இந்த வெள்ளிக்கிழமை தான். எனவே அந்த வெள்ளிக்கிழமை என்பது ஒரு நாள் இருக்கிற, ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே எவர் ஒருவர் அல்லாஹுவை நின்று வணங்கி தொழுது அந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் நேரடியாக பதிலளிக்கிறான். மறுமொழியே அல்லாஹ் கொடுக்காம அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அது கேட்டதை அல்லாஹ் கொடுக்கிறான். அது என்ன கிழமை? முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தியில அதுக்கு விளக்கமான ஒரு நேரம், நிர்ணயிக்கப்பட்ட நேரம் பல பேரும் பல மாதிரி சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். எந்த நேரம்னு தெளிவா இல்லைன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைனா ஜும்மாக்கு மத்தியில இமாம் உட்கார்ந்து எந்திரிக்கிறாரு 2வது உரையில அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வெள்ளிக்கிழமை மகரிப்புக்கு முன்னாடிங்குவாங்க, மகரிப்புக்கு பின்னாடிம்பாங்க. இப்படி மாற்றி அறிஞர்கள் மத்தியிலே பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை எந்த நேரம்? ஒரு சிறிய நேரம். ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லிவிட்டு என்ன செய்றாங்க கேட்டால், இந்த விரலை இப்படி இது காமிக்கிறாங்க, சுட்டி காமிக்கிறாங்க. அது குறைவான நேரம்ங்கிறது காமிக்கிறாங்க. ரொம்ப நேரம்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை நீங்க கேட்குற எல்லா நாளும் கிடையாது. ஒரு மிக மிக குறைவான நேரம்.
அந்த நேரத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்கிறான். மற்ற தருணங்களில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை விட அந்த வெள்ளிக்கிழமை அந்த நேரத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதுக்கு மறுமொழி கூறாமல் மறுக்க மாட்டான், அதை அங்கீகரிக்கிறான். அப்படிப்பட்ட நேரம் என்ன என்பதை ஹதீஸ்களிலே தேடுகிற பொழுது ஒரு நேரத்தை வரையறுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியும் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, இமாம் அமர்ந்ததிலிருந்து மிம்பரில் அமர்றாங்கன்னு சொன்னா அந்த தொழுகை முடிக்கிற அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நேரம் இருக்கிறது. அப்போனா ஜும்மாவுடைய பிரேயர் தாங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. எந்த நேரமாக இருக்கும் நமக்கு அது தெளிவான சான்றுகள் இல்லை. அறிஞர் பெருமக்கத்தில் நீங்கள் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி உங்களை பிரார்த்தனை கேட்டுருங்கள். இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் எந்த நேரமாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால் தொழுகை முடிப்பதற்கு முன்னால் அத்தகையத்துடைய இருப்பு நமக்கு கிடைக்கிறது. அப்போ இமாமாக தொழுகை நடத்தக்கூடியவர்கள், அதாவது வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தக்கூடியவங்க அந்த அத்தகையத்துடைய இருப்பில் எல்லாம் ஓத முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் கொடுங்க. உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். மேபி அந்த நேரமாக இருக்கலாம். எவ்வளவோ தேவைகளோடு இருக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ்விடத்திலே ஒருவன் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் நம் தேவைகளற்றவர் நம்முடைய வாழ்க்கையை நம்ம செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ் நமக்கு அருளை அவனை அளித்து விட்டான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்தை சரியான முறையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுகை நடத்தக்கூடியவர்கள் அதற்கான நேரத்தை கொஞ்சம் அத்தகையத்தில் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அந்த இடத்துல அது இருக்கலாம், மேபி அந்த ஒரு சான்ஸாக இருக்கலாம். அதை நம்ம பயன்படுத்தி இம்மாதிரியான நேரங்களை எல்லாம் பயன்படுத்தி நம்முடைய பிரார்த்தனை, இன்னும் இந்த பிரார்த்தனை இருக்கிறதே இதே போல ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு எந்த காரியமும் இருக்காது. எவ்வளவோ மனிதன் கஷ்டத்தில் இருப்பான், எவ்வளவோ துன்பத்தில் இருப்பான். அல்லாஹ்வை தனிமையிலே அவனிடத்திலே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்குது. அது செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவோ பிரச்சனையை நம்ம குடும்பங்களில் சொல்லுவோம், அண்ணன்ட்ட சொல்லுவோம், தம்பிகிட்ட சொல்லுவோம், மனைவிட்ட சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவோம். சில நேரங்களில் தீர்வுகள் கிடைக்கும், பல நேரங்களில் தீர்வுகள் இல்லாமல் போகும். ஆனால் உங்களுடைய தேவைகளே, உங்கள் குற்றங்குறைகளே, உங்களுடைய மன்னிப்புகளே, உங்களுக்கு என்ன தேவையோ அது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவனிடத்திலே கண்ணீர் விட்டு அவனிடத்திலே தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள். அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், மனசு அவ்வளோ லைட்டாக ஃபீல் ஆகும். மனசுல இருக்க கவலைகளை போர்க்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், எங்கள் உள்ளங்களிலிருந்து அனைத்து கவலைகளையும் நீக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள். அப்போ கவலைகளை போக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்கிறான். அந்த கவலை போவதற்கான வழி இந்த பிரார்த்தனையில் இருக்கிறது. கவலை இல்லாத எந்த மனிதனும் கிடையாது. ஒட்டுமொத்த மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் 3/4 பேர் 90% மக்கள் பல கவலைகளில் மூழ்கியவர்களாக, எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் நிம்மதியற்றவர்களாக, ஏராளமான சுமைகளை உள்ளத்திலே தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவர்களாகத்தான் நம் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லாமலாம் அப்படியே எல்லாம் லைட்டாலாம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை நாம் இந்த நேரங்களில் குறிப்பிட்ட நேரங்களிலே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளுக்கு என்பது அல்லாஹ்விடத்திலே அதிகப்படியான கவனத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அங்கீகரிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரங்களில் கூட அந்த குறிப்பிட்ட நேரங்களை எல்லாம் தேர்வு செய்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் அடையக்கூடிய அந்த சந்தோஷத்தின் வாயிலாக அல்லாஹ்வுடைய திருப்தியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் அளப்பரிய மகிழ்ச்சி அடைவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எனவே அது போன்ற பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. அதே போன்ற நாளை அதன் மூடாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று நாளை மறுமையிலே மகத்தான வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.